வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐடி ஸ்டாக்லாம் எப்படி இருக்குது, அதோட நிலைமை கவலைக்கிடமா தான் இருக்குது. ஒருவேளை உச்சத்துக்கு போகுமா, இல்ல ஐடி ஸ்டாக்லாம் மண்ணை போட்டு மூடிடுவாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாமா? அதாவது என்ன ஆயிருக்குன்னா, கடந்த ஒரு வாரங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வைப் அவுட் ஆயிருக்கு. அதாவது ஊத்தி மூடி இருக்கிறாங்க. என்ன ப்ரோ சொல்றேன்? ஆமா, 2 லட்சம் கோடியை முடிச்சிட்டாங்க. ஐடி ஸ்டாக் சம்பந்தப்பட்ட 2 லட்சம் கோடி முடிஞ்சிச்சு அவ்வளவுதாங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. எதனால அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து ஒரு ஏஜென்ட்டை அறிவிச்சாங்க. ஏஜென்ட்டா யாரு ப்ரோ அந்த ஏஜென்ட் கேட்கீங்களா? ஏஜென்ட்னா ஏஜென்ட் இல்லைங்க. அதாவது இது வரைக்கும் நமக்கு ஏஐங்கிறது எப்படி ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு, ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சா? கூகுள் அசிஸ்டண்டா இருக்கட்டும், சாட் ஜிபிடியா இருக்கட்டும், டீப் ஃபேக்கா இருக்கட்டும், குரோக்கா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், ஓகேவா? எல்லாமே நாம கொடுக்குற கட்டளைக்கான வேலையை மட்டும் தான் செய்யும். ஆனா அவங்க அறிவிச்ச ஒண்ணு ஏஜென்ட் மாடல். அதாவது ஏஜென்ட் மாடல்னே சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, ஒரு வேலையை அதுவே ஆரம்பிச்சு அதுவே முடிச்சு அதுவே சென்டும் பண்ணிடும். அதாவது எப்படி அப்படின்னா, முன்ன நமக்கு வந்தது வால்யூம் அதிகமா இருந்துச்சு, கன்சியூம் நம்ம அதிகமா பண்ணோமா? இப்பயும் வால்யூமும் அதிகமா இருக்கும், கன்சியூமும் அதிகமா பண்ணுவாங்க. ஆனா சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிக்கு வேலை கிடையாது. என்ன ப்ரோ சொல்ற? ஆமா, நீ பண்ற மெயிலையும் நீங்க பண்ற பிபிஓ ஜாப்பையும் அதுவே முடிக்க போகுது. அந்த ஏஜென்ட் அறிவிச்சாங்கல்ல, அதாவது இந்த சாஃப்ட்வேரை, அந்த சாஃப்ட்வேரையே தனியா, அதாவது தனியா சிந்திக்கக்கூடிய திறமை கொண்டதுங்க. அதை தான் சொல்ல வராங்க, ஓகேவா? அந்த இதை அறிவிச்சோன்னே பட 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 படம் ஐடி ஸ்டாக்லாம் கீழே விழுந்துருச்சு. ஏன் ப்ரோ நம்ம இந்தியன் கம்பெனி ஐடி ஸ்டாக்லாம் கீழே விழுது அப்படின்னு கேட்டா, நம்மளது எல்லாமே சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி, ஓகேவா? நம்மளது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனின்னா அது சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி, ஓகேவா? நம்ம யாரும் ப்ராடக்ட் பேஸ்டு ஐடி கம்பெனி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி சர்வீஸ் பேஸ்டு ஐடி கம்பெனி, ஓகேவா? அதனாலதான் என்ன இருக்கு அப்படின்னா, டிசிஎஸ் இன்னைக்கு கூடங்க, டிசிஎஸ் 2.5%, இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 1.84%, ஹெச்சிஎல் 1.55%, விப்ரோ 0.89%, 0. ப்ரோ விப்ரோ 0.8, அவன் தான் ஏற்கனவே கீழே விழுந்துட்டானே, அதுக்கு மேல விழுறதுக்கு என்ன இருக்கு? அதனால விப்ரோ 0.8%, ஓகேவா? மற்ற ஐடி ஸ்டாக்லாம் மற்றும் நம்ம உறவினர் எல்டி மெயின்ட்ரி, அப்புறமேட்டு என்னது டெக் மகேந்திரா, அப்புறம் எம்போசிஸ், பிரசிடென்ட் சிஸ்டம், எல்லாருமே வரும் நம்ம உறவினர்கள் எல்லாருமே கீழே தான் இன்னைக்கு, அதாவது லாஸை தாங்க புக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி லாஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு ப்ரோ. அப்போ பிஇ ரேஷியோ ஐடி ஸ்டாக்லாம் கம்மியாக இருக்கே ப்ரோ, வாங்கலாம் இல்லை ப்ரோ? இது ஒரு டிப் தானே ப்ரோ அப்படின்னா, இப்போ அவன் அறிவிச்சிருக்கான், அதுக்கே இந்த அளவுக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்குது, ஓகேவா? இன்கேஸ் இவங்க ஐடி கம்பெனி எல்லாரும் குவார்ட்டர் ரிசல்ட் அறிவிச்சா அவங்க நிலமலை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஓகேவா ப்ரோ? இப்போ ஐடி அவ்வளோதானா ப்ரோ? ஐடி இருக்குங்க, ஓகேவா? ஐடி இருக்கலாம்லாம் போகாது, ஐடி இருக்கும். ஐடியில் நீங்கள் இருப்பீங்களா? ஐடியில் அதாவது ஹியூமன் ஒர்க் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதாங்க டவுட்டு. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிப்பாங்க, ஓகேவா? என் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுமாங்க. ஆக்சுவலி பிஸ்னஸ் எப்பயுமே லாஸ் ஆகாது, ஓகேவா? பிஸ்னஸ் எப்பயுமே லாஸ் ஆகுது, பிஸ்னஸ் மேன் தான் லாஸ் ஆகும், ஓகேவா? அதே மாதிரி தான் சொல்கிறேன், கம்பெனி எப்பயுமே லாஸ் ஆகாது. அதாவது அந்த பிஸ்னஸ் இருக்குல்ல, அந்த பிஸ்னஸ் எப்பயுமே லாஸ் ஆகாது. பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்த கம்பெனி வேணா லாஸ் ஆகும், ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கம்பெனி ஸ்டாக்கு தானே ஹோல்டு பண்ணியிருக்கோம், ஒன்றும் நம்ம பிஸ்னஸை ஹோல்டு பண்ணலையே. ஸோ அந்த கம்பெனிங்கிறது சர்வீஸ், எந்தெந்த கம்பெனிலாம் சர்வீஸ் பேஸ்டாக இருந்துச்சோ அந்த கம்பெனி எல்லாமே கீழே விழதாங்க செய்யும், ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனுஷனா 50 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை என்ன பண்ணுவான், இது வெறும் 5 மணி நேரம், 5 நிமிஷத்துல செஞ்சிருமா. 50 மணி நேரம் எங்க இருக்கு, 5 நிமிஷம் எங்க இருக்கு, ஓகேவா? எதுக்காக சொல்றேன்னா, இப்போ நீங்களும் ஒரு யூஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் நீங்க ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்க்கும் நீங்க ஒர்க் பண்ற ஷிஃப்ட் ஹவர்ஸ்க்கு தான்ங்கிற சேலரி, ஓகேவா? ஆனா இப்போ அது ஏஐ மாறுது அப்படின்னா, அந்த ஏஐ மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு போயிடலாமே, அந்த செமிகண்டக்டர் வச்சு அந்த ஏஐ டேட்டா சென்டர்ல நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம். இன்னுமே காஸ்ட் கம்மியாக தான் ஆகும். ஸோ ஐடி ஸ்டாக்கு வாங்கி வச்சிருக்கவங்க ஹோல்டு பண்ணிருங்க, விற்கணும் அப்படிங்கிறவங்க வித்துருங்க, ஓகேவா? இல்லை ப்ரோ நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னா, ஏன் ஹோல்டு பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ஏதாவது ரீசன் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. அடுத்த விஷயம், மோட்டார் ஸ்டாக் ப்ரைஸ்லாம் ஏறின்னு இருக்கே ப்ரோ, அது என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க. இந்தியன் மோட்டாராக இருக்கிற டாடா மோட்டார்ஸு, மகேந்திரா, டிவிஎஸ் இந்த மாதிரி இருக்கலாம் மோஸ்ட்லி ஏறாது, நார்மலாக தான் க்ரோ ஆகிட்டு இருக்கும், ஓகேவா? ஆனால் இந்த ஈச்சர் மோட்டார்ஸு, ஓகேவா, மாருதி சுசுகி எல்லாமே நல்லா ஏறி இருப்பானுங்களே. நீங்கள் வேணா ஒன்றும் இல்லை, இந்த கடைசி ஒரு வாரத்தில் பாருங்க, கிட்டத்தட்ட 6%, 7% அந்த மாதிரி ஏறிப்பாங்க. இன்னைக்கு கூட ஏறிப்பாங்க. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டால், அதாவது
ட்ரம்ப் ஐயா இருக்கார்ல, ட்ரம்ப் ஐயா அவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன ப்ரோ அப்படின்னா, நல்ல விஷயம் இல்ல, எதுவுமே பண்ணல. அதான் வந்து மோட்டார் செக்டார், அதான் ஆட்டோ மோட்டார் செக்டாருக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. என்ன ப்ரோ அப்படின்னா, அதாவது நம்ம ஈவிக்கும் ஓகேவா, ஆட்டோமொபைல்ஸுக்கும் இருக்க டேரிஃபை அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தார் மனுஷன். ஆனா இது வரைக்கும் அறிவிக்கல. அதனால உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு மோட்டார் செக்டார் எல்லாம் ஓகேவா. இருந்தாலும் ஐடி செக்டாருங்கிறப்ப கவலைக்கிடமா தான் இருக்கு. அதுவும் இந்த ஐடி கம்பெனி எல்லாம் அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட் அறிவிச்சாதான் இன்னும் எந்த அளவுக்கு கீழே விழுவோம் அப்படிங்கிறது தெரியும். இன்கேஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணல ஓகேவா, கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அதான் சொல்றேன்ல, இன்னைக்கு மட்டுமே டிசிஎஸ் 2.5%, ஓகேவா, இன்ஃபோசிஸ் 1.84%, ஹெச்சிஎல் 1.55%, எல்லாம் பாருங்க 1% 2% மேல லாஸ் ஆயிட்டு இருக்கான். இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் கீழே விழுவானுங்கிறதும் தெரியாது ஓகேவா. குவார்டர் ரிசல்ட் வந்தாதான் நம்ம அதை பத்தி இது பண்ண முடியும். ஓகே, ஐடிசியை மண்ணு போட்டு மூடிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6.55 ரூபாய் டிவிடெண்டா அறிவிச்சிருக்காங்க. இந்த புச்சிக்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கான். பார்க்கலாம், ஐடிசியும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி வந்தால் நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் 400 ரூபா 420 ரூபாலாம் ஆவரேஜ் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. எனக்கே கஷ்டமா தான் இருக்கு கேட்கும்போது. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. ஐடி ஸ்டாக்ல வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து வாங்கிக்கங்க ஓகேவா. வாங்க வேணாம்னு சொல்றது இந்த வீடியோல. ஐடி ஸ்டாக்கோட கவலைக்கிறத பத்தி உங்கள்கிட்ட நான் கவலையா பேசுனதான் இந்த வீடியோ. அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. டாடா.